அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ள உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. ஏற்கனவே நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து CountA, CountBlank, CountIF, CountIFS என்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்கள். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட இந்த எக்ஸாம் மார்க் ஷீட் என்ற டேட்டா டேபிளை பாவிப்போம். இப்போ உதாரணமாக CountA என்ற இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். இது வந்து குறிப்பிட்ட தெரிவு செய்யப்படுற ஒரு ரேஞ்சுக்குள்ளே உள்ள செல்ஸுகளில் எத்தனை செல்ஸுக்குள்ள டேட்டா என்ட பண்ணப்பட்டிருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது. அதாவது பிளாங்காக இருக்கிற செல்ஸை தவிர்த்து டேட்டா உள்ள செல்ஸை மாத்திரம் கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஈக்குவல் கவுண்ட் ஏன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சிண்டெக்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேல்யூ 1, வேல்யூ 2 அப்படின்ட்டு சொல்லி 255 வேல்யூஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம், அதாவது செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் இப்படி வேல்யூ 1 வேல்யூ கமா கொடுக்காம நீங்கள் என்ன செய்யலாம்டா ஒரு ஏரியாவை அப்படியே நாங்கள் கோலன் மார்க்கை கொடுத்து செலக்ட் பண்ணலாம், அப்படி டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவ்வாறு செலக்ட் பண்ணியும் விடலாம். இப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த தெரிவு செய்யப்பட்ட ரேஞ்சுக்குள்ளே எத்தனை செல்ஸில் டேட்டா இருக்குதுன்றதை தரும். அப்போ இது இந்த எண்ணிக்கை வந்து 58ஆக இருக்குது. 58ஆக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேருக்கும் வந்து 5 பாடாண்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா 60, 12, 60. ஸோ 60ல் 2 செல்லுக்குள்ளே இப்போ டேட்டா இல்லைன்றது நீங்கள் கவனிக்கலாம். உதாரணமாக இந்த செல்லுக்குள்ளேயும் இந்த செல்லுக்குள்ளேயும் டேட்டா இல்லை. ஆகவே 58என்ற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு சரியான்னு சொல்லி விளங்கும். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது CountBlank. இப்போ உதாரணமாக CountA பயன்படுத்தின மாதிரி blank செல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே பார்க்குறதுக்கு நீங்கள் CountBlankஐ பயன்படுத்தலாம். உதாரணமாக ஈக்குவல் CountBlank அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட ரேஞ்ச் என்று சொல்லிப்பட்டு சிண்டெக்ஸை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ எந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. குறிப்பிட்ட ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தரும் எத்தனை செல்ஸுக்குள்ளே வந்து டேட்டா இல்லை அப்படின்ட்டு சொல்லி, அதாவது குறித்த ரேஞ்சுக்குள்ளே blank செல்ஸ் வந்து 2 இருக்குதுன்னு சொல்லி. அதே போல் நாங்கள் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் CountIF. இந்த CountIFன்றது என்னென்னு சொன்னால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு ரிசல்ட்ஸை கவுண்டிங் ரிசல்ட்ஸை வந்து கண்டிஷனின் அடிப்படையில் வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இத்தனை மார்க்ஸுக்கு கூடிய செல்ஸ் வந்து எத்தனை இருக்குது என்று சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த CountIFன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். உதாரணமாக பார்க்க வேண்டாம் ஈக்குவல் CountIF அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக ரேஞ்ச், அடுத்தது க்ரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. உதாரணமாக குறிப்பிட்ட இந்த மேத்ஸண்ட பாடத்தில் 50க்கும் அதிகமான மார்க்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னா க்ரைட்டீரியா கமா வச்சிங்கன்னா க்ரைட்டீரியாவை கேட்கும். க்ரைட்டீரியாவுக்குள்ளே வந்து நீங்கள் எப்போவுமே டபுள் கோட்டேஷன் மார்க்குள்ளே உங்களோட க்ரைட்டீரியாவை டைப் பண்ண வேணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் லொக்கேஷன் காட்டாமல் இந்த க்ரைட்டீரியாவை CountIFக்குள்ளே பயன்படுத்தலாம். அப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்குள்ளே எத்தனை மார்க்ஸ் எத்தனை இதுக்கு வேல்யூஸுக்கு அதிகமான, உதாரணமாக greater than or equal to 50 என்று சொல்லி கொடுத்தீங்கன்னா 50க்கு மேற்பட்டவங்களும் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. அதாவது எத்தனை செல்லுக்குள்ளே என்டர் பண்ணப்பட்டிருக்குண்டு. அப்போ டபுள் கோட்டேஷன் மார்க்குள்ளே இந்த குறிப்பிட்ட கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தரும் அதோட ரிசல்ட்ஸ். ஸோ இங்கே 9 சொல்லுது. நீங்கள் இங்கே 9 இருக்குதான்னு சொல்லி எண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா 99, 67, 67, 3 மற்றது 4, 5, 6, 7, 8 மற்றது 9 சரியான விட. ஸோ உங்களுக்கு அப்போ இலகுவா விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். CountIFன்றதை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து CountIFS. இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் என்னதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட ரேஞ்சுகளுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸின் அடிப்படையில் செக் பண்ணி அந்த செக்கிங்கில் எத்தனை செல்ஸ் எங்களுக்கு இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த CountIFSன்றதை பாவிக்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே CountIFஐ வந்து ஒரு ரேஞ்சின், அதாவது ஒரு க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் மல்டிபிள் ரேஞ்சுக்குள்ளே செக் பண்ணி அந்த கண்டிஷன்ஸில் மீட் பண்ணுற செல்ஸ் எத்தனை இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் ஈக்குவல் CountIFS சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் சின்டாக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். க்ரைட்டேரியா ரேஞ்ச் 1 அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ க்ரைட்டேரியா ரேஞ்ச் வந்து முதலாவது க்ரைட்டேரியா ரேஞ்ச் வந்து அதாவது எது என்று சொல்லி கொடுங்க. உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் இங்கே எடுத்திருக்கேன் வந்து கண்டிஷன்ஸ் என்னென்று சொன்னால் மேத்ஸில் 80க்கு கூட இருக்கிறார்கள், சயின்ஸில் 75க்கு கூட உள்ளவங்க, தமிழில் 65க்கு கூட உள்ளவர்களும், அதே போல் இங்கிலீஷில் 60க்கு கூட உள்ளவங்களும், ஹிஸ்ட்ரியில் வந்து 70க்கு கூட உள்ளவங்களையும் நாங்கள் இப்போ இந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் எத்தனை செல்ஸ்கள் இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உதாரணமாக க்ரைட்டேரியா ரேஞ்ச் 1ன்றதுக்குள்ளே வந்து முதலாவதாக செக் பண்ண போகிற மேத்ஸ்ண்டா மேத்ஸுக்குள்ளே உள்ள குறிப்பிட்ட அந்த ரேஞ்சை கொடுங்க. அதாவது எங்கே நீங்கள் உங்களோட க்ரைட்டேரியாவை வந்து செக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மார்க்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே கொடுத்துட்டு அந்த க்ரைட்டேரியா அதாவது ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ரைட்டேரியா 1. ஸோ உங்களோட க்ரைட்டேரியா என்ன 80, அதாவது கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 80. ஸோ இதை வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே வந்து டைப் பண்ணுங்கள், கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 80 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கமா வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு செகண்ட் க்ரைட்டேரியா ரேஞ்சை கேட்கும். ஸோ ரெண்டாவதாக வந்து நீங்கள் எங்கே செக் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக விளங்கு நாங்கள் இப்போ மல்டிபிள் க்ரைட்டேரியாவை வந்து செக் பண்ணுறோம். அதாவது மல்டிபிள் க்ரைட்டேரியா ரேஞ்சை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது. இதுக்குள்ளே வந்து அடுத்த க்ரைட்டேரியா ரெண்டாவது க்ரைட்டேரியா வந்து என்ன சயின்ஸில் 75 அல்லது 75க்கு கூட இருக்கிறவங்களும். இப்போ இதில் வந்து என்ன வேணும் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 75 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கமா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்சு. ஸோ அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்ச் தமிழ். ஸோ அப்போ இதை கொடுத்துட்டு திரும்ப கமா வச்சு டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே வந்து தமிழுக்குரிய க்ரைட்டேரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 65 கமா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்ச். இதில் வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை கொடுங்க, திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் அதுண்ட இங்கிலீஷின் க்ரைட்டேரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 60. ஸோ கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கமா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்ச். ஸோ அடுத்த க்ரைட்டேரியா லாஸ்ட் ஒன் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் அதுண்ட க்ரைட்டேரியா. ஸோ இதில் வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 75 அப்படின்ட்டு சொன்னால் 70 சொன்னால் 70 சொல்லி டைப் பண்ணிவிட்டு க்ரைட்டேரியாவை அதாவது டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரைட்டேரியா ஃபினிஷ். இப்போ என்ன செய்யலான்ட்டு சொன்னால் நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த க்ரைட்டேரியா செக்கப்பின் அடிப்படையில் எத்தனை செல்ஸ்கள் இருக்குதுன்னு சொல்லி தரும். அதாவது இவ்வளவு கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணி அவ்வளவுக்குள்ளேயும் எத்தனை செல்ஸ் இருக்குதுன்றதை தரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 லைன் அடிப்படையில் கண்டிஷனை மீட் பண்ணி இருக்கிறது ஒரே ஒரு செல். ஸோ அது ஒரே ஒரு செல் என்று சொன்னீங்கன்னா ஒரே ஒரு லைன். ஸோ இந்த 5 செக்கப்லையும் இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்க ஒன்று தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் இருக்குது, அதை தான் நான் செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட இந்த கண்டிஷனையும் எடுத்தது. முதலாவதாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ மேத்ஸில் வந்து 80க்கு மேற்பட்ட இங்கே 99, 90 இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கிலீஷில் வந்து 51 இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் இங்கே இருக்கிறது வந்து 60. ஸோ அந்த லைன் இல்லாமல் போகும். ஸோ இப்படி உங்களுக்கு ஈஸியாக இப்போ விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த க்ரைட்டேரியா செக்கப்பின் அடிப்படையில் நாங்கள் எத்தனை செல்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த CountIFSன்றதை பாவிக்கலாம்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த CountIFS என்ற ஃபங்க்ஷனை பாவித்து செய்யக்கூடியது. உதாரணமாக எனக்கு இன்னும் ஒரு தேவை இருக்குது, நாங்கள் இப்போ இதை எக்ஸசைஸாக பார்ப்போம்னு சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் அதாவது இந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ணுறவங்கள பெயரை பிரிண்ட் பண்ண வேணும். அப்போ எங்களுக்கு இங்கே ரிசல்ட்ஸில் வந்து வர வேணும் என்னென்னு சொன்னால் இந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் எந்த நபர் மீட் பண்ணுறாரோ அவர பேர் எனக்கு ரிசல்ட்ஸில் வர வேணும். அப்போ இதை நீங்கள் எழுத வேணும்னு சொன்னால் கொஞ்சம் டைனமிக்காக திங்க் பண்ண வேண்டி இருக்குது. இதை எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கவுண்டையும் தாண்டி கொஞ்சம் மேலதிகமாக யோசிக்க வேண்டி இருக்கும். ஸோ அப்போ இந்த CountIFSையும் அல்லது CountIFஐயும் அல்லது CountA அல்லது CountBlank யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி குறிப்பிட்ட இந்த கண்டிஷனுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக ஓகே நான் இப்போ இதுக்குள்ளே எழுதின ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோ டிலீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு உதாரணம் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த கண்டிஷன் மீட் பண்ணால் அவங்கள பேர் தேவை.
ஸோ அப்போ இது வந்து என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷனை செக் பண்ணுறது உண்டு, அதுக்குள்ளே இன்னும் ஒரு கண்டிஷன் நாங்கள் பார்க்க வேணும். அதாவது இந்த கண்டிஷன் மீட் பண்ணால் கவுண்டை பயன்படுத்தி, அதாவது CountIFS பயன்படுத்தி நம்பர் எடுக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு நம்பர் தேவையில்லை, குறித்த நபருண்ட பெயர் தேவை. ஸோ அப்போ இதுக்கு நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட லாஜிக் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒவ்வொரு செல்ஸாக வந்து, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட லைனில் செக் பண்ண வேணும். அப்படி செக் பண்ணக்குள்ள உதாரணமாக இந்த 5 செல்ஸுக்குள்ளேயும் குறிப்பிட்ட இந்த 5 கண்டிஷனை மீட் பண்ணுமாக இருந்தால் அவரோட பேரை எங்களுக்கு தர வேணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கு முதலாவது வந்து நீங்கள் இஃப்பை தான் யூஸ் பண்ண வேணும். அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த அத்தனை கண்டிஷன் செக் பண்ணால் பெயரை தர வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சாரி என்று சொல்லி தர வேணும். ஸோ எங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸுக்கு அப்பால் இந்த கண்டிஷன்ஸை நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இஃப்பை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ எப்படி நான் ஃபங்க்ஷன் எழுதலாம் என்று சொல்லி காட்டுறேன். ஈக்குவல் இஃப் என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட்டை கேட்கும். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் தான் வந்து என்னவா அமைய போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பிட்ட செக்கிங்கை கொண்டு வரதுக்கான CountIFS ஆக இருக்க போகுது. ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்து லாஜிக்கல் டெஸ்ட் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் CountIFS கொடுங்க. அப்போ CountIFS ரிசல்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த லாஜிக்கல் டெஸ்ட். CountIFS வந்து என்னவே சொல்ல போகுது உங்களுக்கு இப்போ க்ரைட்டேரியா ரேஞ்சை கேட்க போகுது. ஸோ இந்த செல்லை கொடுத்துட்டு கம்மா வச்சிங்கன்னா அதோட க்ரைட்டேரியா என்னென்னு சொல்லி பாருங்கள். டபுள் கோட்டேஷன் மார்க்குள்ளே கொடுங்க greater than or equal to 80 அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணி கம்மா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப அடுத்த க்ரைட்டேரியா திரும்ப சயின்ஸ் ஒரு செல்லை தான் நாங்கள் செக் பண்ணுறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு லைனுக்கு மாத்திரம் ஃபங்க்ஷன் எழுதிட்டு ட்ராக் பண்ணோம்னு சொன்னால் எல்லாருக்கும் உரிய விடையை வந்து நாங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் நாங்கள் குறிப்பிட்ட க்ரைட்டேரியா ரேஞ்சாக வந்து ஒரு செல்லை இங்கே தெரிவு செய்கிறதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ டைனமிக்காக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து இப்போ டி என்ற செல்லுக்குள்ளே என்ன க்ரைட்டேரியாவை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு எழுத போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்கில் greater than or equal to 75 அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கொமா வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்ச். ஸோ அடுத்த தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் 65 இருக்குது. ஸோ இதில் வந்து கமா வச்சுட்டு ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் greater than or equal to 65 அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணி டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கொமா வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து இங்கிலீஷை கேட்கும். ஸோ அப்போ இங்கிலீஷை கொடுங்க. அப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷை கேட்குமெண்டில் நீங்கள் கொடுக்குறது, அதாவது இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு கொமா வச்சிங்கன்னு சொன்னால் அதுண்ட க்ரைட்டேரியா ரேஞ்ச் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 60. அப்போ டபுள் கொட்டேஷன் மார்க்கில் greater than or equal to 60 அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கொமா வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்ச். ஸோ அடுத்த க்ரைட்டேரியா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு என்ன லாஸ்ட் ஒன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரின்ற க்ரைட்டேரியா என்ன டபுள் கொட்டேஷன் மார்க்கில் greater than or equal to 70. ஸோ இப்போ இதில் 70 சொல்லி டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி இப்போ என்ன செய்யலாண்டா உங்களோட க்ரைட்டேரியா 5 முடிஞ்சது. அதாவது மேத்ஸுக்கு செய்திருக்கீங்க, சயின்ஸுக்கு செய்திருக்கீங்க, அதே போல் வந்து தமிழுக்கு, அடுத்தது இங்கிலீஷ், அடுத்தது ஹிஸ்ட்ரிக்கு செய்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே க்ரைட்டேரியா முடிஞ்சுது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் தான் வந்து இப்போ லாஜிக்கலாக அமைய போகுது உங்களுக்கு. அப்போ இப்போ இங்கே இதில் வந்து கமா வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட இஃப் வந்து கேட்க போகிறது வந்து என்ன லாஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச வேல்யூ இஃப் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷனை மீட் பண்ணினா என்ன நடக்க வேணும். ஸோ இப்போ வேல்யூ இஃப் ட்ரூ வந்து என்ன செய்ய வேணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த பெயரை பிரிண்ட் பண்ண வேணும். எங்களுக்கு பேர் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ண வேணும். ஸோ எங்கே இருக்கும் பேர் ஃபுல் நேம்ன்ற செல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே இப்போ ஃபுல் நேம்ன்ற செல்லை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த பேரை பிரிண்ட் பண்ணுங்க. அது மீட் பண்ணமாக இருந்த இந்த 5 கண்டிஷனை மீட் பண்ணமாக இருந்தால் கமா வச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் வேல்யூ ஃபால்ஸ். அப்படி மீட் பண்ணலண்டா என்ன செய்ய வேணும். உதாரணத்துக்கு நன்னு சொல்லி வரணும் அல்லது சாரி அண்டு வர வேணும்னு சொன்னால் இப்போ SRY அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. சாரி கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி இப்போ என்ன செய்யலாம்டா நீங்கள் இஃப்ன்ற ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன உண்மையாக கண்டிஷன் வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது குறிப்பிட்ட இந்த இஃப் வேல்யூ வந்து என்னன்ட்டு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கும், ஒன்று எடுத்துக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒன்றா என்ன செஞ்சிருக்கீங்க குறிப்பிட்ட டேட்டாவை வந்து இங்கே தந்துருக்கும். ஒன்று இல்லை 0ன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நன்னு சொல்லி தரப்போகுது. அதுதான் இங்கே லாஜிக்கல்.
ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே இப்போ ட்ராக் பண்ணலாம். இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பேரையும் வந்து அதாவது எல்லாத்துக்குமே ஒரே பேரை தருது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி ஃபங்க்ஷனை எழுதிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண வேணும். ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று செய்யலாம், சேவ் பண்ணி விடலாம். சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் இப்போ குறிப்பிட்ட அடுத்து மற்றவங்களுக்குரிய ரிசல்ட்ஸு. அப்போ மற்றவங்க வந்து என்ன உண்மையிலே வந்து குறிப்பிட்ட எந்த கண்டிஷனுக்கு மீட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட டேட்டாவில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸை செய்து பார்க்கலாம், மற்ற ஆகிற பேரையும் பிரிண்ட் பண்ணுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ குறிப்பிட்ட இந்த செல்லை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு 90 சொல்லி மாட்டுங்க. அதே போல் 100க்கு 90க்கு அடுத்த 49 வந்து உதாரணத்துக்கு 85 சொல்லி மாட்டுங்க. அப்போ கூட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி மாற்றிட்டு என்ன பண்ணிவிட்டு இப்போ இதில் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகலையா உடனே ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், சேவ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நேமு தரும். அப்போ இப்போ இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு செல்லுக்கு வந்து நாங்கள் அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரை செக் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு லைனை செக் பண்ணி நாங்கள் ரிசல்ட்ஸை எடுக்கிறதுக்கு எப்படி குறிப்பிட்ட இந்த CountIFSன்ற ஃபங்க்ஷனையும் இஃப்ன்ற ஃபங்க்ஷனையும் பயன்படுத்தி டைனமிக்காக நாங்கள் விடையப்படுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லி விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கு இந்த டியூட்டோரியலில் பார்த்த இந்த ஃபங்க்ஷன்ஸ்கள்லையோ அல்லது இதுக்கு முதல் பார்த்த டியூட்டோரியலில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ்களில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவற்றை குறிப்பிட்ட இந்த CountTeachers யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற பெல் பட்டனையும் அழுத்தி எதிர்வரும் காலங்களில் வெளியிட போகிற வீடியோக்கள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் இலகுவாக நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் குறிப்பிட்ட இந்த சேனலில் காணப்படுற கமெண்ட் பாக்ஸின் ஊடாக உங்களோட சந்தேகங்களையும் கேள்விகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த டியூட்டோரியலில் பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.